ஹாய் ஹலோ ஐம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த vlog தான் நான் பரூச்சில் எடுத்த லாஸ்ட் vlog. நெக்ஸ்ட் vlog பார்த்திங்கன்னா ட்ராவல் vlog தான் அப்லோட் ஆகும். இப்போ வாங்க நம்ம vlogக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் ஒயிட் கறி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செம்ம யம்மியாக இருக்குல்ல, பார்க்கவே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரூச்சிலேருந்து ஷிஃப்ட் ஆகிறதுனால வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு ஹிக்டிக்காக தான் போச்சு அந்த சமயம். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்தது, பரோட்டா வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி காலையில் தோசைக்கு பதிலாக பரோட்டாவே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் பரோட்டா தான் எடுத்தேன். பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா சூப்பராக இருந்தது சாப்பிடும்போது. யாருக்கெல்லாம் பரோட்டாவும் சிக்கன் கறியும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா சூப்பரான ப்ளஃபியான பரோட்டாவும் சிக்கன் கறியும் அன்றைக்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கு உளுந்த வடைக்கு தான் ஊற வச்சுருந்தேன். அதை தான் செஞ்சிட்ருந்தேன். பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட வர்றதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஹரிபரியாக செஞ்சிட்ருந்தேன். அவனுக்கு உளுந்த வடை ரொம்பவே பிடிக்கும். தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவான். ஈவினிங்காக ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது நிறைய நான்வெஜ் வேறு செய்யாமல் வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சரி அதையும் ஈவினிங்காக அதையே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சுறா புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இஞ்சி இதோட டீட்டெயில் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் பட்டை சோம்பு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு அதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணதை வெங்காயோட சேர்த்து பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்ச சுறாவை மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நிறைய பேர் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க, மிளகுத்தூள்லாம் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. நான் ப்ளைனாக தான் செய்வேன். அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நைட்டு டின்னர் நிறையவே இருந்ததுனால இதையே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். பையனுக்கு மட்டும் தோசை செஞ்சு கொடுத்தாச்சு. மீன் சாப்பிடாதவங்களே இதை சாப்பிட்ருவாங்கன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீனோட ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏர்லியாகவே டின்னரை செஞ்சு முடிச்சுட்டு பையனை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம் வாக்கிங் மாதிரின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். என் பையனுக்கு வெளியில் போகிறதுனா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். சரி வா பக்கத்துலேயே சொசைட்டிக்குள்ளே சுற்றலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த vlog. முந்தின நாள் சோள பணியாரத்துக்கு தான் ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட்டி எடுத்தாச்சு. நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், வர vlogல அப்லோட் பண்ணுறேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கார பணியாரம், பையனுக்கு மட்டும் ஸ்வீட்டாக பிடிக்கும். அதனால் அவனுக்கு மட்டும் செப்பரேட்டாக செஞ்சாச்சு. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்தி வேறு. இப்போல்லாம் எல்லாருமே சிறுதானியத்துக்கு மாறிட்டு வராங்க. சரி நம்மளும் மாறிடலாமேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக மாறிட்டேனான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பையனுக்கு மட்டும் பனங்கற்கண்டு சேர்த்து ஸ்வீட்டாக ரெடி பண்ணியிருந்தேன். அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இதே கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே கொடுத்தாச்சு அன்றைக்கி. நீங்கள் இதை நல்லா எண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி அப்போ மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. மத்தியானத்துக்கு நேற்று ரசம் இருந்தது மிச்சம். அது கூட கொஞ்சம் அவரைக்காய் பொரியலும் செஞ்சாச்சு. நைட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து ஏர்லியராகவே வந்துட்டாங்க சாட்டர்டேனால். சரி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு தான் வெளியில் போனோம். இதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போக முடியாது பரூச்சில்னு சொன்னதுனால ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை. வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பார்க்கு. முன்னாடிலாம் அடிக்கடி போவோம், இப்போ தான் போகிறதில்ல. வின்டர் வந்ததுனால என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. சரி இந்த வாட்டி போயிடலான்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் போனேன். ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு என்னவோ டிசப்பாயின்மெண்ட் தான் அது. நிறைய லைட்டப் மட்டும் தான் இருந்தது, மற்றபடி எந்த கடையுமே இல்லை. ஆனால் அவங்க சொல்லும்போது நிறைய கடைங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்லி லைட்ஸ் மட்டும்தான் இருந்தது. வெளியிலேருந்து எந்த ஃபுட்டு கூட அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போகும்போது நல்லாவே இருட்டிடுச்சு. நிறைய பேர் வெளியிலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்போ தான் உள்ளவே போனோம். ஆனால் நீட்டாக இருந்தது. ஃபுல் லைட்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது.
இந்த லேக் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கும். நான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அவ்வளோ தண்ணி இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. சம்மர் அந்தளவுக்கு கொடுமையாக இருந்தது அப்போவே. இப்போ கேட்கவே வேண்டாம். கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த vlog அப்லோட் பண்ணும்போது எனக்கு பரூச் ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது. உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க அவ்வளோ ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட்னால செம்மையாக இருந்தது க்ரஷ்ஷு. ஒரே சத்தம் தான், குழந்தைங்களோட சத்தம். ஒவ்வொரு குழந்தைங்களும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸ் கூட அவங்க நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து இருந்தாங்க குழந்தைங்கள விளையாடுறத பார்த்துக்கிட்டே. நீங்களும் பரூச்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஷவன் சோப்டி பக்கம் தான் இருக்குது. என் பையனும் எல்லாத்துலேயும் போய் விளையாண்டுட்டு இருந்தான். நான்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி போகிறதுக்கே பயப்படுவேன். ஆனால் என் பையன் சுத்தமாக பயப்படவே மாட்டான். ஜாலியாக விளையாடுவான். உங்கள் குழந்தைங்கள்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் எப்படின்னு சொல்லுங்கள். நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க நம்ம குழந்தைங்க. நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எதுக்குமே பயப்படுறதில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள காலத்தில் அப்படி தானே இருக்கணும். அதுவும் கரெக்டு தான். இதுலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய டாக்ஸாகவே இருக்கும். வரவே மாட்டான்னு சொல்லுவான். நான் என் பையன் தான் அழுறான்னு பார்த்தா அங்கே உள்ள குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான் இருந்தது. அவங்க பேரண்ட்ஸ் வாடா வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் கூட வரமாட்டேன்னு ஒரே அடம். கீழே படுத்துருண்டு அழுறாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பிள்ளை மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான் இருக்காங்க. வெளியில் வந்துட்டு அதுங்களை கையிலே பிடிக்க முடியல. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:30 கிட்ட ஆகிடுச்சி. அப்போவும் அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்ததுங்க. எங்கே தான் இருக்குமோ அந்த குழந்தைங்களுக்கு எனர்ஜின்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் குழந்தைங்களாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. ஒரு வழியாக வேறு இடத்துக்கு போகலாம், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி தான் கூட்டிகிட்டு போனோம். அப்போவும் உனக்கு அழுக தான் வந்தது. போய் சொல்கிறோன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஏமாத்துறது கஷ்டமாக தான் இருந்தாலும் நைட் ரொம்ப பசிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு நல்லா தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வச்சிட்டேன். எனக்கு என்னமோ பீஸா சாப்பிட்ணும், பாஸ்தாவும் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு பாஸ்தா, ஹஸ்பண்டுக்கு பீஸா. எப்போவுமே இதெல்லாம் வாங்க மாட்டேன். என்னமோ எனக்கு அன்றைக்கி தோணுச்சு ரொம்ப சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, கிரேவிங்காக இருந்ததுனால ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெட் சாஸ் பாஸ்தா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. ஆனால் பீஸா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஹார்டாக இருந்தது. பீஸா ஹட்லேயே இப்படி இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். நானும் ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் மட்டும் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் பையன் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம சேனலில் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.